அதாவது ஹீட்டான வெப்பமான ஆளுமைத்தன்மை கொண்ட எலும்பை உறுதிப்படுத்தக்கூடிய வயிறை ஜீரணிக்கக்கூடிய தலையை காக்கின்ற பிராணசக்தி அதிகமாக எடுக்கக்கூடிய ஞாயிறு அது ஓடலை. தலைமை பொறுப்பு தந்தையின் சுவாசமானது ஓடவில்லை என்றால் அத்தனையும் வரும். செவ்வாயில் என்ன நடக்கணும்? தைரியத்தையும் சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இரத்த பந்தங்களையும் கொடுக்கக்கூடியது மாறினால் மனக்கலக்கம், நண்பனிடம் பகை ஏற்படுமாம், உடல் சூடு அதிகமாகும். லங்ஸ், இதயம், வயிறு, மண்ணீரல், கணையம், இடதுகால், வலதுகை, இடது மூளை நன்றாக இயங்க வைக்கிறான். மேல் நோக்கி போகுவது பிராணன், கீழ் நோக்கி வருவது பிராணன், அபானன், இரு புள்ளிகள். தேய்பிறை வந்துச்சு, புதன்கிழமை பார்த்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? ஓம் நம சிவாய மந்திரத்தை தாரணை பண்ணுறேன். ஓகே, ஓம் நாம உள்ள கும்பிக்கிறது சிவாய ஓம். புரிஞ்சுங்களா? இது புதன்கிழமை. திங்கக்கிழமை இடது நாடி காலையில், இரவு வலது நாடி சன்செட் டயத்தில் மாற்றி பாருங்க. அந்த நாளுடைய ஆற்றல் பெருகும். 18ஆம் நாள் கலை உயிரோட்டம் மாறி ஓடினால் பலன்கள் என்ன? மாறி ஓடக்கூடாது. அப்படி மாறி ஓடுனா என்ன பலன்? வரும் துன்பத்தை முன்னே அறிந்து, வரும் துன்பத்தை அத்தனையும் முன்னே அறிந்து கொள்வான். பிரீத் அவுட்ல துன்பத்தை போக்குவான். தனக்கான ஆற்றலை, பிரபஞ்ச ஆற்றலை உள் கிரகித்து பூரிப்பான். உள்ளே கும்பித்து கடாட்சமம் செய்வான். தான் பிரணயாமம். அகிலத்தில் இருக்கின்ற ஆற்றலை எல்லாம் பூரித்து அதை உள்ளே அடக்கி அதனுடன் கனெக்ட் பண்ணலாம். ஆற்றலை இழுத்து உள்ளே இருக்கின்ற அசுத்தத்தை எல்லாம், மலங்களை எல்லாம் பிரீத் அவுட் பண்ணி விடலாம். படைத்தல் காத்தல் எடுத்து. ஓகே, அப்ப அந்த நாடி ஓடலைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரூல். தன் நாளை மாற்றுபவனே சுவாசத்தின் நடையின் ஓட்டம் அறிந்து செயலை செய்தால், அதனுடைய நடையுடைய ஓட்டம், நாடி உயிரோட்டத்தில் இருந்து அதன்படி செயல் செய்தால், அதனுடைய செயல் செய்தால் அது நன்மை. அதுதான் சௌபாக்கியம். பின்களை ஓட வேண்டிய நாட்களில் இடகலையில் உதயமாகி, உதயம்னா சூரிய உதயம், காலையில் வெளிச்சத்து கொடுக்குறது, இடகலையில் கொடுக்குது. பிங்களை இல்லாமல் பிங்களையில் ஓடணும். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமையெல்லாம் பிங்களையில் ஓடணும். தேய்பிறை, வியாழக்கிழமை பிங்களை ஓடணும். ஓடலை. இடகளை ஓட வேண்டிய நாட்களில் பிங்களை ஓடியும். இடகளை ஓட வேண்டிய நாட்கள் என்றால் திங்கள், புதன், வெள்ளி, குளிர்மையான வெள்ளி, சுக்கிரன், ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய வெள்ளி, வளர்பிறை வியாழன். சரிங்களா? உடல், மனம், செயல் ஏதோ துன்பத்தை அடைந்து கொண்டே இருக்கும் ஜாதகம். அங்கே கிரகங்களின் தோஷம் என்றால் குறைவான சக்தி, அதிகமான சக்தி. இவ்வளவுதான் ரூல். தெரிந்து கொண்டு தன்னை, மனதை அமைதிப்படுத்தி மாற்றி நாளை சுகமாக்கணும். அப்படியே மாத்திட்டு ஜென்மத்தை கர்மவனையை போக்குறது தான், மாத்திட்டே வரணும். ஞாயிறு ஓட வேண்டிய வலதுமுக்கு சுவாசம் ஓடாமல் இடதுமுக்கு சுவாசம், அதாவது ஹீட்டான வெப்பமான ஆளுமைத்தன்மை கொண்ட எலும்பை உறுதிப்படுத்தக்கூடிய வயிறை ஜீரணிக்கக்கூடிய தலையை காக்கின்ற பிராணசக்தி அதிகமாக எடுக்கக்கூடிய ஞாயிறு அது ஓடலை. தலைமை பொறுப்பு தந்தையின் சுவாசமானது ஓடவில்லை என்றால் அத்தனையும் வரும். மூக்கு துவாரம் 1 மணி நேரம் மேல் ஓடினால், எல்லா ஞாயிறும் இப்படியே ஓடிட்டே இருந்தா, மாறி மாறி ஓடிட்டே, இடகலையா ஓடிட்டே இருந்தா சூரிய தோஷமே. சீதளம், அதிகமான சளி பிடிச்சுக்கும். அதிகமாகி ஆளுமை குறைந்திருக்கும், ஆயிலும் குறையும். எலும்பு வலிமை குன்றிவிடும். உடம்புல நோய் வரும். உடம்பினுடைய சகல ஆரோக்கியத்தையும் சூரியன் தான் காத்துக்கொள்கிறான். மருந்து அவன்தான், மருந்து அவன்தான் டாக்டர். அப்போ அது ஆரோக்கியம் குன்றின்னு அர்த்தம். கபம் கூட வாதம் கூடும், வாதம் கூட கபம் கூடும். இது வாத நாடி, இது பித்த நாடி. சூரியகலை, வாத கபம் 2 இயங்கிறது சந்திரகலை. திங்கள் சூரியன் அடக்குமாயின் தொடர்ந்து பல மாதங்கள் இப்படியே திங்கள் வலது நாடி ஓடிக்கொண்டு அவனுக்கு ஆயுள் குறையும், ஜலதோஷம் வரும். திங்கள் செயல்கள் சண்டையில் துன்பங்கள் முடியும். திங்களுடைய செயல்கள் அத்தனையுமே அவனுக்கு நடக்காது. அது தோஷமாயிடுச்சுல. செவ்வாய் இடதுகளை நடக்குமானால்
செவ்வாயில் என்ன நடக்கணும்? தைரியத்தையும் சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இரத்த பந்தங்களையும் கொடுக்கக்கூடியது மாறினா மனக்கலக்கம், நண்பனிடம் பகை ஏற்படுமாம், உடல் சூடு அதிகமாகும். மனக்கலக்கம் ஏற்படும், நண்பனிடம் பகை, உடல் சூடு ஏற்படும். புதன்கிழமை பிங்களை நடக்குமாயின், புதன்கிழமையானா பிங்களை நடக்குமாயின் அபாயங்கள் மற்றும் வியாபாரம், எடுத்த காரியம் தடைபடும், தலை குத்தல் உண்டாகும். எடுத்த வெள்ளிக்கிழமை இடதுகளை ஓடாமல் சூரியகளை இயங்குமானால், ஒரு ஆணுக்கு இப்படி இயங்கினால் அவனுக்கு மனைவி கிடைப்பது அரிதாகும். சௌபாக்கியம், வீடு, வாகனம், சுகபோகங்கள் எல்லாம் கிடைப்பது கொஞ்சம் தள்ளி போகும். அப்படி வெள்ளி இயங்காத, இடதுகளை இயங்காமல் வலதுகளை இயங்கி வந்தால் உடம்புக்குள்ளே நீரிழிவு நோயும் வரும். இது வெள்ளியினுடையது. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வளர்பிறையும் தேய்பிறையும் மாறி மாறி இயங்கணும். வளர்பிறை இடதும் தேய்பிறை வலதும் இயங்கலினா பெண்களானால் பாக்கியம் குறையும், வீட்டில் குழந்தை பாக்கியம் குறையும். ஆணானாலும் பாக்கியம் குறையும். ஆணுக்கு ஜீவனுக்கு பந்தகம் விளங்கும், உடம்புல ஆரோக்கியம் கெடும். பொதுவாக உடம்பு ஆரோக்கியத்தை பேணுவது சூரியனும் குருவாகும். அதனால மாறி ஓடக்கூடாது. மாறி ஓடினா பிரச்சனை. சனி வலதுகளில் தான் இயங்கணும். இடதுகளை இயங்கினா மகாதோஷங்கள் ஏற்படும். மகாபூர்வ புண்ணிய தோஷங்கள் அத்தனையும் வேலைவாய்ப்பு பிரச்சனையிலிருந்து, உடம்புக்குள்ள ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து எல்லாம் வரும், நரம்பு பிரச்சனையிலிருந்து எல்லாம் வரும். சரிங்களா? இது சனி மாதிரி. அதான் பொதுவாக அந்தந்த நாடியில் அந்தந்த கிழமையில் 1 மணி நேரம் ஓடுனா பஞ்சபூதங்கள் அதனுடைய விகிதாசாரத்திலே உடம்பிலே கிரகிக்கப்பட்டு ரசவாதமாக சக்கரங்களை இயக்குகிறது. மாறி ஓடுனாதான் பிரச்சனை. மாறி ஓடும்பொழுது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்ச் ஆகும். அப்போ நான் மாற்றுபவனே சரமறிந்தவன், மாற்றுபவனே கிரகத்தை இழுக்க தெரிந்தவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி ஒவ்வொன்றும் வரும். முழுமையான வாரசரம் 18ஆம் நாளில் வார சரணாடி கிரகதோஷம் நீக்கும் முறை. எல்லா வாரத்துக்குரிய வீடியோவும் நான் முதல்ல இருந்த கிளாஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அனுப்புகிறேன். அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 18ஆம் நாள் அனுப்பக்கூடியது 2 நாள் எடுத்துக்கங்க டைம். 2 நாள் நல்லா அப்சர்வ் பண்ணும். நல்லா அப்சர்வ் பண்ணும் பொழுது மட்டுமே குறி சொல்லக்கூடிய ரகசியத்துக்குள்ளே போக முடியும், திதி நாடிக்குள்ளே போக முடியும், பஞ்சபூத ரகசியத்துக்குள்ளே போக முடியும். சரிங்களா? கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். 2 நாள் எடுத்துக்கோங்க. 2 நாள் கழித்து 19 நான் போஸ்ட் பண்ணுவேன். 18ஆம் நாள் வீடியோ நிறையா இருக்குது. எல்லா கிரகத்தினுடைய ஆற்றலையும் வீடியோவாக அனுப்புவேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 7 நாளுடைய கிரகத்துடைய டெப்த்து அனுப்புவேன். அது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. உள்வாங்க அதனுடைய செயலை உள்வாங்க, வீடியோ பார்த்து உள்வாங்க என்ன ஆகுது, நாம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? அது சப்தரிசி பிரசன்ன ஜோதிட இதில் பிரைமரியாக 7 சப்த கிரகத்தினுடைய தன்மை எக்ஸ்ட்ரா நல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருமே, அதை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா போதும். சரியா? வார சரணாடி கிரகதோஷ நீக்கும் முறை. ஞாயிறு வலது நாடி அடைபடாமல் ஓட வேண்டும் 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஓடலாம். வெப்ப சக்தி இடதுபுறமாக உள்ள லங்ஸ், இதயம், வயிறு, மண்ணீரல், கணையம், இடதுகால், வலதுகை, இடது மூளை நன்றாக இயங்க வைக்கிறான். மேல் நோக்கி போகுவது பிராணன், கீழ் நோக்கி வருவது பிராணன், அபானன், 2 புள்ளிகள். மூச்சை வலது நாடியிலே சோ என்று இழுத்து, முடிந்த அளவுக்கு வலது நாடி ஓடும் போது பயிற்சி பண்ணுங்க. பிராணன் அதிகமாக இருக்கும். வலது நாடியில் இழுத்து 5 செகண்ட் ஹோல்டு பண்ணி நாபியில் வச்சு, நாபியிலனா தொப்பு ஸ்தானத்தில் வச்சு ஹோல்டு செய்து அங்கே ஒரு வெப்ப சக்தியை உணர்ந்து, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதைத்தான் சொல்லியிருக்கேன் அகைன். அதுவே அபானன். அதை உணர்ந்து மூச்சை அதே வேகத்தில் கம்மென்னை ஈக்குவலாக பண்ணுறேன். சூரிய நாடியில் விடவும் இப்போது மனம் உச்சந்தலை நினைக்க அங்கே குளிர்ச்சித்தன்மை உணர முடியும். அதுவே பிராணனாகும். அபானன் புள்ளி எது, நாபி, விடுறது உச்சி குழி. அதுக்கு பின்னாடி ஒரு குழி இருக்கும், அதை உணரும். பின்னாடி ஒரு குழி எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அது ஒரு புள்ளி, ஃப்ரண்டில் ஒரு புள்ளி, அது வழியாக அப்படியே விடணும். அவ்வளோதான், பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ஹோல்டு, ஹோல்டு, இழுக்கல நான். பிரயாட்ட பண்ற. மூச்சை இழுக்கும் பொழுது குளிர்ந்த பிராணன், இழுக்கிறது குளிர்ந்த பிராண சக்தி. சரியா? ஏன்னா உள்ளே சந்திர சக்தி போய் அதை கும்பகம் செய்கிறது. கும்பகம் உடலின் விஷத்தை விரட்டும், உடலுக்கு வெப்ப சக்தியை தரும், வாதபித்த கபநோய்களை நீக்கி சமன் செய்யும், உணவு செரிமானம் நன்றாக இருக்கும். கும்பகத்தில் அடிவயிற்றிலே வெப்ப சக்தி உணர்வது அபான புள்ளியை கண்டறிந்து வித்த இதுவே மேல் வயிறு வரை பரவி இருக்கும். அப்படியே அதை பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு உஷ்ணம் வரும். அந்த உஷ்ணம் தான் அடுத்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். மூச்சை விடும்போது மனம் உச்சந்தலையில பின்னாடி இருக்க குழியிலிருந்து அப்படி விட்டுருங்க. பிராண ஓட்டம் அறிய வேண்டும். இதுவே சர உயிர் 2 புள்ளி நாடி சுத்தி. இதுவே எல்லா கிழமையும் மாறி மாறி அந்தந்த நாடியில் பண்ணணும். இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வாசியாக மாறி இந்த கிரகத்தை உணர்றது, இழுத்து இழுத்து ஹோல்டு பண்ணி உணர்றது. அந்த நாடி சுத்தி சொல்லியிருக்கீங்களா, சரணாடி சுத்தி. திங்கள் இடது சரணாடி அடைபடாமல் ஓட வேண்டும். குளிர்ச்சி நாடி, மகிழ்ச்சி நாடி, மனநாடி, உலகத்தின் டெலிபதி நாடி, அற்புதமான சௌபாக்கிய நாடி, அமிர்த நாடி, புஷ்டி நாடி, உடலிலே வலதுபுறம் முழுவதும் வேலை செய்யும் அற்புதம். லிவர், கேல்பிளடர். லிவருங்கிறது ஆன்மாவோட தொடர்புடையது, லிவருங்கிறது பிரெயினோட தொடர்புடையது, மனதோட தொடர்புடையது. மனதனுடைய கிளர்ச்சிகள் உணர்ச்சிகள் எல்லாம் லிவர். தசை நார்களை உடையதும் தொடர்புடையது. உடம்பு சோர்ந்து போயிடும் லிவர் பிரச்சனைனா. டைஜஷனோட தொடர்புடையது கேல்பிளடர். லிவரும் கேல்பிளடர் நல்லா இருந்தால் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். வலது கால், வலது மூளை, இடது கால், வலது கிட்னி, வலது லங்ஸு இவைகளை சந்திர நாடி வழியாக சுத்தி செய்து திங்கள் கிழமை செய்து உடல் முழுவதும் சக்தி கொடுக்க முடியும். மனதின் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து டெலிபதி வழியாக மற்றவர்களுக்கும் மருத்துவம் பார்க்க முடியும். அதை மட்டுமே கான்சியஸ் பண்ணா யூ ஆர் அ டெலிபதி ஹீலர். இடது ஓடாமல் வலது ஓடினால் அந்த நாளிலே நீங்கள் சூரியன் இயங்கினால், திங்கள் அன்று சூரியன் இயங்கினால் சளிப்பிடிக்கும். தொடர்ந்து 1 ஆண்டு திங்கட்கிழமை வலது நாடி ஓடினால் சரீரம் கபநோய் வந்து வாத நோய் ஏற்பட்டு பல நோய்கள் வரும். திங்கள் நாடி சுத்தி நாடி மாற்றிய பிறகு வலது முக்கு துவாரம் அடைத்து இடது நாடியில ஓம் என 16 முறை சொல்லி. ஏன் 16 முறை சொல்றேன்? 16 கலைக்குரியவள், தேவதைகள் இருப்பிடம். 16 திதி தேவதைகள் சந்திரனின் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த 16 திதி தேவதைகளை சந்திரகலையிலே 16 கலையாக இழுக்கும் பொழுது ஆற்றல் பெறுகிறது. அப்ப என்ன பண்றேன்? சந்திரகலையில ஒரு ஓம் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2. அப்போ 16 கலை ஓம்னு இழுக்கணும். இழுக்க முடியுமா? அப்போ பழகணும். இப்போ ஃபர்ஸ்ட் 4 நாள் பிரீத் அவுட், இது 4, ஹோல்டு 8, விடுறது 2. அடுத்து என்ன பண்ணுறேன்? கொஞ்ச நாள் கழிச்சு 8. அப்போ 8 எடுத்து 16 வச்சுக்கிறேன். சிவசிவன் ஒரு 4. புரியுதா? எட்டு பண்ண முடியுது நம்மளால. 16 ஹோல்டு பண்ணி ஹீட் கொடுக்க முடியுது உடம்புக்குள்ள. அப்ப வலதுபுறம் ஊரை எங்குது. அப்புறம் என்ன பண்ற? இதுலயே விடுறேன், இதுலயே விடுறேன். இப்படி பண்ணி பழக 16 வரும். சரியா? இடது நாசியிலே மெதுவாக எம் என்ற பீஜ மந்திரத்தை மூச்சை மந்திரம் மனம் 8 தடவை எம் 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 எம்னு இருக்கலாம். எதை வேணா நினைச்சுங்க. எம் சக்கரத்தை நினைக்கலாம். மூலாதார சக்கரம் சூரியன்னா அதுக்கு அடுத்து என்னது? சந்திர சக்கரம். மாற்றி பண்ணலாம். இந்த மாதிரி ரம்மம் இழுத்து வடி வயிற்றில் 16 முறை ரம் 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 என்று சொல்லி கும்பித்த பிராண சக்கரத்தை வலது நாடியிலே ரசிக்க மம் பம் என்று 4 முறை புருவத்தில் எடுத்து வலதில் விட 15 முறை செய்யலாம். இது ஒரு மந்திரம். இடது கலையிலே இருக்கக்கூடிய மந்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன மந்திரம்? இடதுகளைக்குரிய மந்திரம். எப்படின்னா பீஜ மந்திரத்தை மூச்சு மந்திரம் மனம் என்று எடுக்கணும். அப்போ 8 தடவை எடுக்கணும். 8 தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஓமுக்கு பதிலாக எம் 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 எம்னு 8. சரியா? ரம் எம்னா என்ன? இங்கே எம் இதய சக்கரத்தில் வந்து எம்னு இழுத்து
அடி வயிற்றுல 16 முறை அப்படியே ஹோல்டு பண்ணி ரம் 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 ரம்னு அடி வயிறு வந்து ரம் தானே பீஜ மந்திரங்க. சக்கரத்தினுடைய பீஜ மந்திரம் லம்னு மூலாதாரம். லம் வம் ரம் மணிபுரா, யம் இதய சக்கரா, ஹம் விசுத்தி சக்கரா, ஹம் ஹம் ஆக்ர சக்கரா, ஓம் என்று உச்சிக்குடி. அடியில பாதம் இருக்கிறது ஓம், அடி பாட்டம்ல இருக்கிறது ஓம். 2 புள்ளி இருக்கு. இன் யான் அப்படிம்பாங்க. சவுத் போல் நார்த் போல், புரியுதுங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் ப்ளஸ் மைனஸ் ராகு கேது. அப்ப எம் எம் எம்னு இழுக்கிறேன்னா எங்க இதய சக்கரத்துல எம் எம் எம்னு நினைச்சு இழுத்து ஹோல்டு பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன், இழுத்துட்டு ஹோல்டு பண்ணும்போது கீழே போயிடுறேன். ரம்னு மணிபூர சக்கரத்துல போய் நிறுத்திக்கிறேன். ரம் 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 ரம்னு 16 முறை நினைச்சுக்கிறேன். பிராணனை வலது நாடியிலே ரேசிக்கிறேன். அது கீழே சுவாதிஷ்டானத்துல இருந்து என்ன பண்றேன், 4 முறை விட்டு புருவத்தில் நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். சரிங்களா? எழுதியிருக்கு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க. எம் இங்கே வச்சுட்டேன். அடுத்து ஹோல்டு பண்ணுறல, இழுத்துட்டு இங்கே வச்சுட்டு அப்படியே கீழே இறக்குறேன். இங்கே என்ன பண்ணுறேன், அடி வயிற்றுல ரம் 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 நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிறேன். ரம் நினச்சிட்டு அதுக்கு கீழே இருந்து பிரீத் அவுட் பண்ணி மேலே வரும். அப்படி மைண்ட் அடி வயிறு என்ன ஆகுது, பிரீத் அவுட் பண்ணும்போது அங்கிருந்து மேலே தள்ளுறேன். அவ்வளோ. பம் 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 4 பம் 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 பம். அவ்வளோதான். இது ஒரு மந்திர பயிற்சி. இதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க. செவ்வாய் காலையிலே வலது நாடி நிலத்தத்துவத்திலே. இந்த இடத்துல ஒரு ரகசியம் சொல்றேன். பஞ்சபூதத்தின் ரகசியம் வல்லூர்னு அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கேன். பின்னாடி சொல்லித்தரேன் இந்த ரகசியத்தை. பஞ்சபட்சி எப்படி இயக்கிறதுன்னு இதில் பர்டிகுலர் இந்த கிளாஸில் பஞ்சபட்சி இயக்கும் மகா ரகசியம் சொல்லித்தரேன் கடைசி கிளாஸில். காலையிலே வலது நாடி நிலத்தத்துவத்திலே. நிலம்னா என்ன அப்படின்னா, நிலம்னா பொன்னிறமான, அது பின்னாடி ஒரு கிளாஸில் புரிஞ்சுக்க, இப்பயே அதை சொல்கிறேன். பொன்னிறமான, தங்கத்தின் நிறமான. அப்போ இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை காலையில் நிலத்தின் தத்துவம் நமக்கு இயங்கணும். பூமிகாரகன் செவ்வாய். அப்போ நிலத்தின் தத்துவத்தில் இயக்கணும் அப்படின்னா செவ்வாய் வலது நாடி. கரெக்டா? மஞ்சள் பிராணனை தியானம் பண்ணணும். இழுக்கிறது மஞ்சளாக இருக்கணும், விடுறது மஞ்சளாக தான் இருக்கணும். வள்ளூர், அதுதான் அந்த வள்ளூருடைய செயல். ஊன் தொழில் இயக்க வேண்டும். வள்ளூர் வந்து ஊன் தொழில இயங்குது. படுவச்சு நடக்காது. நிலம் இனிப்பு, பொன்னிறமான பிராணம். சரியா? நாடி சுத்தியில் வலது நாடியில் லம் என்று, லம்னு வந்துச்சா மூலாதாரம் என்ற மந்திரத்தை இழுத்து லம் என்று கும்பித்து ஓமன ரசிக்கலாம். லம்னு இழுக்கிறேன், மூலாதாரத்தில் லம்னே நினைக்கிறேன், ரசிக்கலாம். நிலம் ஓம் நமசிவைய. நிலத்தின் மந்திரம் என்ன? ஓம் நமசிவைய. ஓம் என ரேசித்து நம என பூரித்து சிவாய் என கும்பித்து உள்ள வச்சிடறேன். ஓம் என ரேசிக்கிறேன். இப்போ வலது நாடிக்குரிய மந்திரம் சொல்லிட்டேன். ஓம் என ரேசித்து நம என இழுத்து சிவாய் என கும்பித்து ஓம் என விடுறேன். அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு, பார்த்துக்குங்க. ரேசிக்க 30 முறை செய்யுங்க. செவ்வாய் தோஷம் இல்லை, நிலதோஷம் இல்லை, சுத்தமானது. இப்போ செவ்வாய்க்கிழமைக்குரிய மந்திரம் சொல்லி கொடுத்துட்டேன். ஓம் நமசிவாய. அதை எப்படி பண்ணணும்? செவ்வாய் நாடியில் பிரீத் அவுட் பண்ணிட்டு ஓம்னு நாம சிவாய அப்படின்னு என்ன பண்ணணும், மூலாதாரம் நினைக்கலாம், புருவமத்தின்னு நினைச்சுக்கோங்க. ஓம், அவ்வளோதான். அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் தாரணா, நாடி தாரணா. செவ்வாய் நாடியிலே, செவ்வாய் சரத்திலே ஓம் நம சிவைய என்று நாடி தாரணா செய்தால் செவ்வாய் நாற்றல் பெருகும். சரியா? செவ்வாய் நாடி ஓடவில்லை என்றால் மனக்கிழப்பு, நண்பரின் பகை, சுரம் வரும், உட்சுரம் வரும், உண்டாகும். இது அடிஷனல். புதன் காலையிலே சூரிய பதியம் முதல் 1 மணி நேரம் இடது நாடி எங்க வேண்டும். புதன்கிழமை இடது நாடி, இடதுகளை புதன்கிழமை இடது நாடி. கரெக்டா?
புரிஞ்சுங்க. இந்த இடத்துல சொல்லிட்டு புதன்கிழமைனா இடது நாடி தான். தேய்பிறை புதன்கிழமையில நிலசக்தி ஓம் நம சிவய லம் மந்திரம். வளர்பிறையில் வாயு சக்தி ஓம் வயநமசி. மகா மாந்திரிக கோட்பாடு இங்க மறைச்சு வச்சு கொடுத்துருக்கேன். மகா வசியத்துவ மந்திரம் இங்க மறைச்சு வச்சு கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். டவுட் இருந்தா கேளுங்க, தப்பு இல்லை. காலையிலே இதுதான் பஞ்சபட்சி. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் பஞ்சபட்சி. இப்பயே அவுட்லைன் கொடுத்துருக்கேன், பின்னாடி எடுக்கிறேன், சொல்லித்தரேன். காலையில சூரிய உதயம் புதன்கிழமை என்ன பண்ணணும்? இடதுகளை தானே, அது மாற்றம் இல்லைல்ல, அதுதான் இடதுகளை தான் ஓடணும். இடதுகளையில ஓடணும். அது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்துக்கணும். வளர்பிறையில தேய்பிறையில ஒரு மந்திரம், வளர்பிறைக்கு ஒரு மந்திரம். இடதுகளை தேர்பிறையில நிலசக்தியில இயங்கணும். அப்ப நிலசக்திக்குரிய மந்திரம் என்ன? ஓம் நம சிவாய. மஞ்சள் நிறமா தியானிக்கணும். அப்ப இடதுகளையில மஞ்சள் நிற தியானத்துல மூச்சின் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன். செவ்வாய்க்கு சொல்லி கொடுத்தனா அதே மாதிரி நிலசக்தி ஓம் நம சிவாய லம் மந்திரம் சொல்லலாம். வளர்பிறையில வாயு சக்தி. வளர்பிறையில வாயு சக்தி நல்லா புரிஞ்சுங்க. வளர்பிறையில வாயு சக்தியாக இயங்குறது முதல். வளர்பிறையில வாயு சக்தினா எப்படின்னா புகை மண்டலமா கிரே கலர் நினைச்சுக்கலாம். வாயு சக்தியில ஓம் வயநமசிங்கிற மந்திரம். வயநமசி வயநமசின்னு நினைச்சு என்ன பண்ணுவோம்? திரும்ப பாருங்க. தேய்பிறையில நிலசக்தி ஓம் நம சிவாய. தேய்பிறை வந்துச்சு, புதன்கிழமை பார்த்துட்டேன். நான் என்ன பண்றேன்? ஓம் நம சிவாய மந்திரத்தை தாரணை பண்றேன். ஓகே. ஓம் நாம உள்ள கும்பிக்கிறது சிவாய ஓம். புரிஞ்சுங்களா? இது புதன்கிழமை தேய்பிறையில். சரி, வளர்பிறையில் அதே லம்முன்னு கூட ஒரு மந்திரம் கொடுத்துருக்கோம். லம் மந்திரத்தை மட்டுமே நம்ம லம் மந்திரம் சொல்லலாம். அப்ப லம் லம் லம். ஏன் லம்முங்கிறோம்? அது நிலத்தின் மந்திரம், பீஜ மந்திரம், மூலாதாரம் நிலசக்தி. புரிஞ்சுக்கிட்டே அதுவும் பண்ணலாம். ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே உருவாக்க தெரியும். சரியா? அடுத்து வளர்பிறைக்கு வரேன். வாயு சக்தி, வாயு மண்டலம். நாங்கிறது நிலசக்தி, கால் சக்தி. அதுக்கு மேல வந்துடுது, மணிபூர சக்கரம் எல்லாம் சேர்ந்து வருது. சி இங்க வந்தது. இந்த 3 சக்கரங்க நல்ல ஒரு 3வது மந்திரம் சி மேல இப்படி வந்து. இதை மட்டும் புரிஞ்சுக்க நமச்சிவாய சக்கரத்தை. சரி, அப்ப வாயு சக்தினா என்ன? சி வந்துருச்சு, அது நெருப்பு. மேசி, அவ்வளவுதானே? வயநமசி வாயு சக்தி. எம் என்ற மந்திரம் வாயு மந்திரம். இதுவே பச்சி நாடி சுத்தியாகும். அற்புதமான பச்சி. உலகத்தின் பஞ்சபூதத்தில் இருக்கின்ற தத்துவதாரன். பஞ்சபூதத்தில் இருக்கின்ற இந்த மாதிரி இனிமேல் பயிற்சி இப்படி பண்ணலாம். உங்களுக்கு அந்தந்த நாள் வளர்பிறையா தேய்பிறையா புதன்கிழமை பார்த்துட்டு இன்னொன்று என்ன சொன்னேன்? இப்போ வளர்பிறையில் பாருங்க, ஓம் வயநமசி. ஒரு 2-3 பிரீத் பண்ணிட்டு ரேசிக்கிறேன். ஓம்னு ரேசிச்சுட்டு இழுக்கிறேன். வய அப்படின்னு ஹோல்டு பண்ணிட்டேன். சரியா? கும்பிக்கிறேன். சி ஓம் இழுத்துறேன். சின்னு கும்பிக்கிறேன். ஓம்னு வரேன். இது எம்மா? எம். ரோட்ல எம்னு பண்ணிட்டு இருக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? உள்மூச்சு வெளிமூச்சு. புதன் பிங்களை ஓடினால் அபாயங்கள் மற்றும் தொழில் தடை, காரியம் தோல்வி, பாரம், தலைக்கொத்தல் ஏற்படும். புதனுடைய தத்துவம் புரிஞ்சுட்டீங்களா? திரும்ப ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அதை நான் விளக்குறேன் ஆடியோ. சரியா? குருநாடி மகா நடுநாடி ஆகும். வளர்பிறையிலே இடதும் தேய்பிறையில் வலதும் சூரிய உதயம் முதல்ல 1 மணி நேரத்துக்கு மேல இருங்க. 1 மணி நேரத்துக்கு மேலதான் இயங்குது, அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் இயங்காது. 2 மணி நேரம் இயங்காது. அக்னி தத்துவமாக இயங்கணும். அதான் படைப்பாட்டு. அக்னியிலிருந்தே உயிர் உற்பத்தி ஆகுது.
அக்கினி நடுவாக இருப்போம். அக்கினி இயங்க வேண்டும். காகப்பச்சிங்கிற காகப்பச்சி அப்படின்னா சிவாய நம அப்படின்னு அர்த்தம். சி உயிர். அப்போ ஓம்னு ரேசிக்கிறேன். எங்க வளர்பறை தேவரை புரிஞ்சுக்குங்க. குருநாடி தப்பாமல் ஓடினால் குழந்தை பாக்கியம் உண்டு, கம்பல்சரி. மலடியும் பெற்றுக்கொள்வார். பல செல்வங்கள் சேரும். செல்வ பிரச்சனை யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, கரெக்டா நடுநாடி இயக்குங்க. மந்திர உச்சாரணம் பண்ணுங்க, மந்திர தாரணம் பண்ணுங்க. ஜீவன் எப்போதும் வலிமை, அது எப்பயுமே வலிமை. பேரும் புகழும் உண்டாகும் மகா ரகசியம் இது. பேரும் புகழும் வேண்டும் என்றால் குருநாடியை பிடி. செல்வம் பெருக வேண்டும் என்றால், நல்வழியிலே செல்வம் பெருக வேண்டும் என்றால் குருநாடியை பிடி. குருவே மகா செல்வம் கிடங்கு, அதைத்தான் கருவூலம் என்று, அரசாங்கத்தின் கருவூலம் குரு பகவான். நமது உயிர் அவன்தான். குழந்தை பாக்கியமாகட்டும், சௌபாக்கியம், பூமியிலே வளமாக இருக்க வேண்டும், மதிப்பாக இருக்க வேண்டும், எல்லா செல்வம் தெய்வ அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் குருவை பிடி. நடுநாடி பிடித்தால் மற்றது தேவையில்லை. கிரகத்தை நல்லா பிடிச்சுங்க. சிவாய நம. காகத்தின் பச்சி. அப்போ ஓம். அப்ப என்ன தேய்பிற வளர்பிறையில என்ன ஓம் சிவோய நம. ஓம் சிவோய நம நினைச்சிட்டு மனசு அங்கங்க நினைச்சு ஹோல்டு பண்ணி நினைச்சு ஓம் சிவாயனம், ஓம் சிவாயனம், ஓம் சிவாயனமா பண்ணிட்டு இருக்கணும். சரி, அதே தேய்பிறையில சிவாய நம, சிவாய நம. ஒவ்வொரு நாளுக்குரிய மந்திரம் புரிஞ்சுக்குங்க. இதான் ரூல். இதே அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். 30-40 பண்ணலாம். ஓகே, இதுதான் நாடி. இது பச்சி நாடி சுத்தி, பூதங்களை இழுக்கின்ற நாடி சுத்தி. இன்னி சரத்தை இப்படி பண்ணாதுங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு இப்படி பழக ஆரம்பிச்சிடும். அந்த நாளுக்குரிய சுக்கிரன் வெள்ளி குளிர்ச்சி நாடி. வெள்ளி என்ற சூரிய நாடி ஓடக்கூடாது. ஓடினால் தன் குடும்பம், சொந்தங்கள் தோஷம் உண்டு. சொந்தத்துக்கே தோஷம் உண்டான்னு இதுதான் வெள்ளிக்கிழமையுடைய நாள். தன் குடும்பத்துக்கு தோஷம், சொந்தத்துக்கு தோஷம், காது நோய் வரும். வெள்ளி இடது நாடி ஓட வேண்டும் நிச்சயம். வளர்பிறையிலே நீர் தத்துவமாக இயங்க வேண்டும். மம்பென்ற ஓம் மசிவயன என்ற மந்திரத்தை கொடுக்கிறேன் வெள்ளிக்கு. சித்தர்கள் கொடுத்திருக்கிற வளர்பிறையிலே நீர் தத்துவம். அப்போ வளர்பிறை சுக்கிரனுடைய நாளிலே நீராக, நீர்னா என்ன, வெண்மையாக, குளிர்ச்சியாக, ஆனந்தமா. தண்ணியை பார்த்துக்குங்க. தண்ணி தான் நீர். பம்முன்னு சொல்றோம். லம் என்றால் நிலத்தின் மந்திர பீஜம். வம் என்றால் சுவாதிஷ்டான சக்கரம், சிறுநீரகம், கிட்னி எல்லாம் சேர்ந்தது வம்மு. அப்போ வம்முன்னு என்ன, நீர் தத்துவம். அது இன்னொரு மந்திரம் என்ன, ஓம் மசிவயன. அப்போ வம் பயிற்சி எப்படி பண்ணா, வளர்பிறை நீர் தத்துவத்தில் வெண்மையாக நினைச்சு என்ன பண்ணுறேன். வம் எங்க இருக்கு, அடியில் கிட்னி இருக்கிற ஏரியா, யூரின் போகிற இடத்துல அப்படின்னு நினைக்கலாம். பின்னாடி கிட்னி இருக்கிற ஏரியா, கிட்னியுமே நினச்சிக்கலாம். வம் வம்முன்னு இழுக்கிறேன். மம்பம்னு இழுத்துக்கலாம், மம்பம்னு தியானிக்கலாம், வெண்மையாக நினைக்கலாம். அந்த சக்கரத்தோட கலர் என்ன, ஒன்று ரெட் கலரு மூலாதாரம், அடுத்த கலரு என்னது ஆரஞ்சு கலர் நினச்சி தியானம் பண்ணலாம், வெண்மையாக நினச்சி தியானம் பண்ணலாம். நம்ம இயற்கையான மூச்சுடைய கலரானது வெண்மையை நினைச்சே தியானம். மூச்சில் இழுத்து பண்ணுறது அந்த சக்கரத்துக்கு ஒரு கலர், உண்மையான நீருடைய கலர் வெண்மை, அந்த கலர் நினைக்கலாம். அப்போ என்ன மந்திரம், மசிவயன. அப்போ என்ன பண்ணுறேன், மசிவயன. மசி அப்படின்னு இங்கே வச்சு மான நாபி சி இங்கே வரைக்கும் காத்தடைக்கிட்டேன். இழுத்து ஹோல்டு பண்ணி வயன வயன தியானம் பண்ணிட்டேன். இப்படியே பண்ணிட்டே இருக்கலாம். மசி வயன். சரி, அந்த மந்திரம். தேய்பிறையில் வாய்வாகமாக இருக்கிறது. அப்போ எம் தத்துவம் அது உங்களுக்கு தெரியும். ஓம் வயனமசி. அப்போ தேய்பிறை இங்கே வந்துடும். இங்கேயே தியானம் பண்ணணும். சரியா, வாயு தத்துவம் எம். எம் 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 ஓம் வயனமசி. ஒரே இதுதான், அது அப்படியே வந்துட்டு இருக்கும். வளர்பிறையிலே வம் மந்திரமும் தேய்பிறையிலே எம் மந்திரம் உச்சி பயிற்சி செய்து கொண்டே இருக்கலாம். இல்லை பஞ்சாட்சர மந்திரத்தை பிடித்துக் கொள்ளலாம். சனி சூரிய நாடி இயங்க வேண்டும். வளர்பிறை. தேய்பிறை ஆகாய தத்துவம். தேய்பிறையிலே ஆகாய தத்துவமாக இயங்குகிறான் சனி. தேய்பிறை நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்குமெண்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. பஞ்சபட்சியின் மகா ரகசியம் மறைந்து சொல்லியிருக்கிறேன். தேய்பிறையிலே வாயு தத்துவம்
ஆகாய தத்துவமாக இயங்குகிறான் யாரு? சனி பகவான். முக்கியமான நாடி சூரிய நாடி இயங்கணும், அப்பதான் வலிமை. அப்ப சூரிய நாடி இயங்க வேண்டும். வளர்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும் ஆகாயத்தின் தத்துவத்தில் இயங்க வேண்டும். ரெண்டுக்குமே காமன் ஆகாயம். பொதுவாக இயங்குகிறான் நீதிமான். அவன் ஒரு நீதிமான். அந்த நீதிமான் நம்ம ஜென்மத்தை படைத்தான். அவன் கரெக்டா ஒரே தத்துவத்துல ஆகாய தத்துவத்தில் இயங்குறான். ஆகாயத்துல வாயுவும் கலந்திருக்கும். அவனுடைய குணம் வாயுவும் கலந்திருக்கும். அதனால்தான் அனுமனுடைய பிராணனுடைய உச்சத்தின் பிராணனுடைய கடவுளான அகில பிராண பிரம்மாண்ட அனுமன், அந்த அனுமன் தான் பிராணாயாமத்தின் உச்ச கடவுள். பிராணாயாமத்தின் உச்ச கடவுள் ஆற்றல் எப்படி அனுமன் உன்னை பிளக்கிறான் தூக்குறான்னா அவ்வளோ பிராண சக்தி வச்சிருக்கான். ஆகாயத்தின் தத்துவம் ஹம் பீஜம் ஹம் என்று இயங்கணும். ஓம் ய நம சிவ நம சிவ ய நம சிவ. இது வளர்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும் வளர்பிறையிலே வலது நாடியிலே ஹம்பீஜம் ஹம் ஹம் ஹம்மு ஹம்மு ஹம்முன்னு என்ன பண்றேன்? உச்சி புருவ மத்தியில் நினைச்சிட்டே வாங்க. சனி இரவு சந்திரகலையில் உறங்க வேண்டும். இது வந்து அடிஷனலா சொல்லிட்டேன். சனியே கர்மவினை அதிபதி. சனி குறைவாக சாப்பிடணும். மாலை சாப்பிட வேண்டும். இரவுக்கு முன்னாடி சாப்பிட்றணும். சந்திரகலையில பயிற்சி எடுக்க ஞாயிறு சூரியன் உதயமாகும். அப்போ புரியுதுங்க. நைட் வந்து சந்திரகலையில பயிற்சி எடுத்தா ஞாயிறு காலையில சூரிய உதயம் எதுல இயங்குது? சூரிய நாடியில் இயங்கும். இப்போ சனியினுடைய இரவு முழுவதும் குளிர்ச்சித்தன்மை கொண்டது. மனோசக்தியை அதிகப்படுத்துவது சனிக்கிழமை. பகல் முழுவதும் என்ன பண்ணலாம்? சூரிய கலையில வச்சுக்கலாம். இப்படி பண்ணி அந்த மந்திரத்தை போடுங்க. ஆகாயத்தின் மந்திரம் ஓம் ய நம சிவ. சரியா? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் 7 நாடிக்குரிய விஷயங்கள், மகா தத்துவம். சரியா? ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. கிழமை வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. பகல் இரவுன்னு 2ஆக பிரிச்சுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வலது நாடி, முடிஞ்ச அளவுக்கு வலது நாடி செயல்கள் வலது நாடியில் இயங்கணும். சூரியகலை காலையில் கம்பல்சரி 1 மணி நேரத்துக்கு மேலே இயங்கணும். இரவு வந்து தொடங்கிடுச்சுனாலே என்ன பண்ணும்? இரவுனா சன்செட் டைம் தொடங்கிடுச்சுனாலே வலது இயங்கணும். அப்போ ரெண்டுமே ஒரே நாடி. சாப்பிடும்போது வலது நாடியில் சாப்பிட்டு பழகுங்க. அருமையாக வேலை செய்யும் உடம்பு. திங்கக்கிழமை இடது நாடி காலையில், இரவு வந்து வலது நாடி சன்செட் டயத்தில் மாற்றி பாருங்கள். அந்த நாளினுடைய ஆற்றல் பெருகும். செவ்வாய்க்கிழமை வலது நாடி, இரவும் நாடியும் வலது. புதன்கிழமை இடது, இரவு வலது. வியாழக்கிழமை வளர்பிறை இடது, தேய்பிறை வலது, வலது இரவு வலது. வெள்ளிக்கிழமை இடது, இரவு வலது. சனிக்கிழமை வலது, இரவு இடது. சனிக்கிழமை இடதுல முடிச்சு எனர்ஜி எடுத்து வலதுல உதயமாகிறேன் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இன்னொரு கட்டத்தில் விதி 28ன்னு போட்டிருக்கேன். இன்னொரு கண்டன்லேருந்து எடுத்தது. மூலாதாரம் காலையில் 40 நிமிஷம் இயங்கும். 6லேருந்து 6:40க்குள்ளே சன்செட்லேருந்து கூட்டிக்குவோம். அந்த 40 நிமிஷம் மூலாதாரம் அதனுடைய மூச்சு அதிகமாக இருக்கும். அப்போ கரெக்டாக சனிக்கிழமை மூலாதார சக்தி அதிகமாக இயங்கும். சனிக்கிழமை காலையில் இந்த நேரத்தில் மஞ்சள் வர்ண மூச்சு பயிற்சியாக தான் நிலம். மஞ்சள் வர்ண மூச்சு பயிற்சி, நமச்சிவய மந்திரம், லம்பீஜ மந்திரம், அவ்வளோ மந்திரம் நிறைய. அந்த 40 நிமிஷம் பயிற்சி பண்ணால் யாருக்கெல்லாம் கால்வலி, யாருக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை, யாருக்கெல்லாம் ஒரு உறுதித்தன்மை இல்லை, மூலாதாரத்தை பேஸ் பண்ணணும்னா ஏதாவது மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சனிக்கிழமை காலையில் அருமையாக பண்ணுங்க. அது பர்டிகுலர் சனி நாடி ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே. சுவாதிஷ்டான சக்கரம் 6000 மூச்சு 6:40லேருந்து 1:20 டெய்லியுமே இது நடந்துட்டு இருக்கும். நான் அந்தந்த கிழமையில் அதை தனியாக பிரித்து பண்ணுங்கன்னு இருக்கேன். சுவாதிஷ்டான சக்கரம் குருவனுடைய இடம். அது குழந்தை பாக்கியத்தினுடைய. இந்த நேரத்தில் வெண்மை நிறத்தில் தியானம் செய்யலாம். நீர் தத்துவம்ல வெண்மை நிறம். 60 மூச்சு பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? வியாழக்கிழமை மூச்சு பயிற்சி 6:40லேருந்து 1:20 வரைக்கும் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டயத்தில் நிறையா அடுத்த சக்கரத்தை நினச்சி தியானம் பண்ணி நிறையா மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா 6000 மூச்சு கரெக்ட் ஆயிடும். அடுத்து மணிபூரக நாபி சக்கரத்தை நோக்கி 1 மத்தியானத்துலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் மணிபூர சக்கரம் எப்போ பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை அதிகமாக மணிபூர சக்கர தியானம் பண்ணிங்கன்னா சிவப்பு சுவாசம் ஹம்ச மூச்சு பயிற்சி பண்ணலாம். சரியா? செவ்வாய்க்குரிய முறைய மந்திரத்தை வச்சு பண்ணலாம், இல்லை அந்த மணிபூரகத்தினுடைய மந்திரத்தை வச்சு பண்ணலாம், இல்லை ஹம்ச தியானம் பண்ணலாம். பல முறைகள் இருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணலாம். லம்பம் ரம் மந்திரம். அடுத்து அனகாத சக்கரம் வந்து 6000 மூச்சு. 8 மணி நைட்டு வந்து 8 மணி அனகாத்தை இயக்கணும்னா 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2:40 நைட்டு வரைக்கும் இருக்கு. அப்போ 8 மணிக்கு மேலே ஒரு தியானம் என்ன பண்ணலாம்? வெள்ளிக்கிழமையான ஒரு தியானத்தை போட்டுருங்க. மேக வர்ண மூச்சு பயிற்சி, மேகத்தின் வர்ணமாக அழகாக ஒரு மூச்சு பயிற்சி. சரியா? அநாகதம். ஓகேவா?
அடுத்து விசித்தி 1000 மூச்சு தான் இருக்குது. நைட் 2:40 3 இடையில பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை இரவு பல வர்ண பயிற்சி, மூச்சு பயிற்சி, பல வர்ண பயிற்சி புதன் காலை செய்யும். புதன்கிழமை காலையில் நேரத்திலே எந்திரிச்சோம்னா புதனுடைய ஆற்றல் அது சக்கரத்துக்கு அது இயற்கையாகவே நல்ல பயிற்சி நம்மளுடைய நாடி சுற்றி ரெகுலராக பண்ண எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ சில பேர்த்துக்கு இந்த இடத்துல விசித்தி சக்கர பிரச்சனைனா அந்த டயத்தில் சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆக்ன சக்கரம் 1000 3:46 4:53 வரைக்கும் பஞ்சபூத தியான மூச்சில் திங்கக்கிழமை பஞ்சபூதம் இந்த டயத்தில் கொஞ்சம் ஏர்லேயே வந்துருச்சு. பஞ்சபூத மூச்சு பயிற்சி இங்கே பண்ணலாம். சரியா? நெத்தி போட்டில் திங்கக்கிழமை பண்ணலாம். அடுத்து 7வது சக்கரம் 1000 மூச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துச்சு பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தை வெட்டவெளி தியானம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்மபுரத்துலேருந்து வெட்டவெளி தியானம் பண்ணும் பொழுது சக்கரத்தினுடைய ஆற்றல் டெய்லியுமே பண்ணாலும் வரும். தனித்தனியாக பிரித்து பண்ண சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்குங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நன்றி.